கடலூரில் இளம்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்ய முயற்சித்த முன்னாள் காதலன் விஷ்ணு கைது செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன் வணக்கம். தற்போது இளம்பெண் வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்னென்ன, கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய காதலனின் விவரம் என்ன, 7 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. என்னென்ன வழக்குகள் அது, மேலும் தகவல்கள் என்னென்ன? மடிப்பாக்கத்தை சேர்ந்த 23 வயதான இளம்பெண் ஒருவர் திருவான்மியூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் ஒரு புகார் ஒன்றை அளித்தார். குறிப்பாக தான் பெற்றோர் இல்லாத சூழல்ல உறவினர் வீட்டுல வசித்து வருவதாகவும், கடந்த 2021ஆம் ஆண்டு கல்லூரியில படிக்கக்கூடிய தோழியின் சகோதரர் விஷ்ணு என்பவரிடம் தனக்கு பழக்கம் ஏற்பட்டதாகவும், அது பின்னர் காதலாக மாறிய நிலையில கடந்த 2023ல திருவான்மியூர் இந்திரா நகர்ல இருக்கக்கூடிய அவரது அந்த விஷ்ணு வீட்டிற்கு அழைத்ததாகவும், அப்போது உடலுறவு மேற்கொள்ள அவர் முயற்சி செய்த போது தான் அதற்கு இணங்காததால பல்வேறு முறையில தன்னை மிரட்டும் தொனியில அவர் செயல்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். அதாவது குறிப்பாக தன்னுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை வைத்துக் கொண்டு அவர் தொடர்ச்சியாக மிரட்டுவதாகவும், தன்னுடைய பாலியல் இச்சைக்கு அவர் இணங்க வேண்டும் எனவும் தொடர்ச்சியாக அந்த விஷ்ணு என்பவர் அந்த இளம் பெண்ணை மிரட்டி வந்ததாக கூறப்படுகிறது. மேலும் இதனை காட்டி அவர் பணம் மற்றும் நகைகளையும் பறித்து கொண்டதாகவும், உடனடியாக அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த புகார்ல குறிப்பிட்டிருந்தார். இந்த புகாரின் மீது திருவான்மியூர் அனைத்து மகளிர் போலீசார் அந்த விஷ்ணு மீது மொத்தம் 7 பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்தனர். அதாவது பாலியல் துன்புறுத்தல், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட 7 பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்த நிலையில அந்த முன்னாள் காதலன் விஷ்ணுவை திருவான்மியூர் அனைத்து மகளிர் போலீசார் நேற்று கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட அவரை விசாரணை மேற்கொண்ட போது அவர் வெட்டினரி கிளினிக்ல ஊழியராக பணியாற்றுவதும் தெரிய வந்திருக்கு. இதே போல மற்றொரு பெண்ணையும் இவர் இதே போன்று ஏமாற்றி இருப்பதும் தெரிய வந்திருக்கு. முன்னதாக விஷ்ணுவை போலீசார் கைது செய்ய சென்ற போது, அப்போது அவர் தப்பிக்க முயன்ற போது கீழே விழுந்ததுல அவருக்கு கையில எலும்பு முறிவு ஏற்பட்டதாகவும் போலீசார் தரப்புல ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி சாலமன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை 7 மணிக்கு காண தவறாதீர்கள்.